இப்ப பாருங்க, இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கை கீழே போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சின்ன ஃப்ரெண்டு அப்படின்னாக்கா நம்ம குழந்தையில இருந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? எல்கேஜி யூகேஜி சின்ன ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு அப்படி படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களை போல இருக்கிற பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம சொல்லுவோம் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவங்க, எங்க தாத்தாவுடைய ஃப்ரெண்டு அவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரியா? இப்ப இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன் நானு. இந்த கதையில ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. தாமஸ் பிதியாஸ். தாமஸ் ஒரு ஆளு பையன், பிதியாஸ் அப்படின்றவன் ஒரு பையன். ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கையானா போட்டோ அப்படி சரிங்க, கவனிங்க கவனிங்க. என்ன பண்ணுங்க? சரி, கவனிங்க, இங்க கவனிங்க. பேர் என்ன சொன்ன? பிதியாஸ். சொல்லுங்க. பிதியாஸ். பிதியாஸ். தாமஸும் பிதியாஸும் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இவங்க எங்க போனாலும், கடைக்கு போனா ஒன்னாதான் போவாங்க. அவன் வீட்டுல இவன் போயிட்டு பால் பாக்கெட் வாங்கி வாடா அப்படின்னாக்கா தாமஸ் கிட்ட சொன்னா தாமஸ் போய் நேரா பிதியாஸ் வீட்டுல போயிட்டு வாடா கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு ரெண்டு பேரும் தான் போவாங்க. அப்போ அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரே கலரா போடுவாங்க. இப்ப எது செய்தாலும், அம்மா பலகாரம் செய்தா தாமஸ் வீட்டுல செய்தாலும் பிதியாஸ் வீட்டுல செஞ்சாலும் அதை என்ன செய்வாங்க? என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும், தாமஸ்க்கு கொடுக்கணும், பிதியாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அப்போ இவன் வீட்டுல துணி வாங்கினா, புது துணி வாங்கினா, இவனும் என்ன செய்வான்? அவனும் புது துணி வாங்கி ரெண்டு பேருமே கொடுப்பாங்க, மாத்தி மாத்தி. வந்து நல்ல நண்பர்களாக சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் ஆகுற வரைக்கும் அவங்க என்ன ஆயிட்டாங்க? நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது ஒரு நாள் ரோட்ல குதிரையில ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. குதிரையில போகும் பொழுது பிதியாஸ் வந்து அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு தப்பு செஞ்சிடும். யாருக்கு எதிரா? அரசாங்கத்துல தப்பு செஞ்சா என்ன கொடுப்பாங்க? என்ன தண்டனை கொடுப்பாங்க? ஜெயில் தண்டனை. பெரிய தப்பு செஞ்சா மரண தண்டனை. என்ன மரண தண்டனை? தூக்கு இல்லையா? தூக்கு போட்டு அவனை சாவடிச்சிருவாங்க. அப்போ பிதியாஸ் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக பெரிய குற்றம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போடுறாங்க. அப்போ ஜெயில போடும் பொழுது நல்லா கவனிக்கிறீங்களா? அதை வேணுமா வேண்டாமா? இப்போ கேட்பாங்க, ஸ்டெல்லாக்கா வந்து உங்களை எல்லாரையும் கேள்வி கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க? பிதியாஸ் வந்து ஜெயில போயிடுறான். ஜெயில போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் சொல்றாங்க பிதியாஸ்க்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து கேஸ் போட்டுட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே தாமஸ் வந்து கம்பியை பிடிச்சிட்டு அழுகுறான். பிதியாச வந்து கொலை செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பான். அப்போ கடைசியில கொலை செய்யறாங்கல்ல, அவங்களுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப கேக்குறாங்க, உனக்கு என்ன தம்பி ஆசை? உனக்கு என்ன கடைசி ஆசை? ஏன்னா நாளைக்கு காலையில உன்னை நாங்க தூக்கில போட்டுருவோம், உனக்கு என்ன ஆசை பிதியாஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது பிதியாஸ் சொல்றான், எங்க அம்மா அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றோம். அம்மா அப்பா மேல எனக்கு ரொம்ப ஆசை, நான் வீட்டுக்கு போகணும், எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கவர்மெண்ட் சொல்லுது, நீ போக முடியாது, அவ்வளவு தூரம் இருக்க ஊரு பக்கத்து, ரொம்ப தூரம் போகணுமே நீ ஊருக்கு, நாளைக்கு நீ வர முடியாது, வந்த உடனே இந்த நேரத்துக்கு நீ வரலனாக்கா தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாமஸ் சொல்றான். உடனே அந்த போலி அந்த சிறை காவலர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கால்களை பிடிச்சிட்டு தாமஸ் சொல்றான், ஐயா நான் வந்து பிதியாஸ்க்காக நான் சொல்லியே இருக்கிறேன். நிச்சயமா பிதியாஸ் போய் பேச மாட்டான், அவன் போயிட்டு உடனே வந்துருவான். என்ன செய்வான்? போயிட்டு உடனே வந்துருவான். நீங்க வந்து நான் வந்து என்ன பண்ற, ஜெயில இருக்கிற பிதியாச நீங்க அனுப்பிடுங்க அப்படின்னு யார் சொல்றது? தாமஸ் சொல்றான். தாமஸ் சொன்ன உடனே பிதியாஸ் என்ன பண்றான்? வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போகணும் போது அங்க போயிட்டு வர வழியில நேற்று வந்துச்சு பாத்தியா மழைய பாத்தீங்கன்னா நேற்று சூறாவளி, காத்து, மழை அப்படியெல்லாம் வந்துருது. அப்படி குதிரையில திருப்பி வர்றதுக்கு அவனால முடியவே இல்லை.
இப்போ இங்க என்ன ஆகுது, நேரம் கடந்து போயிட்டே இருக்கு, நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. அப்போ அவன் தாமஸ் சொல்றான், சீக்கிரமா எனக்கு போடுங்க, சீக்கிரமா போடுங்க, சீக்கிரமா போட்டுருங்க, என்ன வித்தியாசம் வர்றதுக்குள்ள எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்றான். அவன் ஏன் சொல்றான், எதற்காக சொல்றான், அவருடைய நண்பனுக்காக இல்லையா, நண்பனுக்காக அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ இவன் என்ன பண்றான், வித்தியாசு அந்த குதிரையை அடிச்சு அடிச்சு எப்படியாவது போக பாக்குறான். அந்த குதிரைக்கு ஓட முடியல, அது அப்படியே கீழே உழுது, திருப்பி அவன் மேல சகதியெல்லாம் ஆகுது. இவன் போயிட்டே இருக்கான், திருப்பியும் வந்து என்ன பண்றான், ஏறுறான், உட்காடுறான், அப்படி போகிறான் போகிறான் போகிறான். கடைசியில டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தாமஸ் என்ன சொல்றான், சரி எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, நான் தானே வந்திருக்கிறேன் அவனுக்காக, அதனால எனக்கு கொடுங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தூக்கு மேடையில அவனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்கெல்லாம் நிப்பாங்கல்ல தூக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் 1 2 3 அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த டைமை பார்த்துட்டு எல்லாரும் நிக்கிறாங்க, லாயர் நிக்கிறாங்க, ஜட்ஜி நிக்கிறாங்க, போலீஸ் நிக்கிறாங்க, எல்லாரும் நின்னுக்கிறாங்க. இவன் வந்து கத்தரின் அழுதுகிட்டு வேகமா வந்துட்டு இருக்கிறான் அந்த பக்கம். இவன் சொல்றான், சீக்கிரமா கொடுங்க, 1 2 என்னாதீங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அங்க போடுற 3 சொன்ன உடனே ஸ்டாப் அப்படின்றான். ஒரு சத்தம் வருது, எல்லாரும் நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா யாரும் நிக்கிறாங்க, வித்தியாசம் வந்தவன். வித்தியாசம் வந்து அப்படியே பயங்கரமான சேர்வு சகதியமா நேரம் வந்து நின்றுட்டு, தாமஸ்க்கு தூக்கு தண்டனை போட்டாதீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பாக்குறாங்க, இவ்வளோ நல்ல நண்பர்கள், இவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறாங்க, தங்களுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு இவங்க தயங்கலையே, இவங்க தான் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி சொல்றாரு, நீங்க உங்களுக்கு 2 பேருக்குமே இல்லை, நான் 2 பேருக்குமே என்ன பண்ண மாட்டேன், தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். இந்த நட்பு வந்து நம்ம இந்த உலகத்துக்கு, இந்த அரசுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர்கள் தான் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த 2 நண்பர்களையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. ஜெயில் தண்டனையா இல்ல, தூக்கு தண்டனையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் என்ன, 2 பேரும். அப்போ இதுல என்ன புரியுது நம்மளுக்கு, இது என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. பைபிள்ல ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை நீங்க வாசிங்க. யாருன்னா அவருக்கு பைபிள் வச்சுட்டு இருக்கோங்க. யோவான் எழுதிய நற்செய்தியில 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஏசப்பா நண்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இங்க சொல்றாரு. யோவான் நற்செய்தியில, யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிமா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என்னவா, இங்க கவனி, இதான் முடிச்சு வேணும். ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்ல அப்படின்றார். ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறான் அப்படின்னாக்கா அதை விட பெரிய அன்பு இருக்கா? இல்ல. அப்ப இன்னைக்கு உங்க அன்பெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க எப்படி நீங்க நட்பா இருக்கிறீங்க? எவ்வளவு சுயநலமா இன்னைக்கு இருக்கிறோம். சுயநலம் நிறைய இருக்கா இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சாக்கா நிறைய நேரம் நீங்க என்ன செய்யறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க மறைச்சிடுறீங்க. இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ பத்தி நீங்க என்ன செய்றீங்க, தவறா போய் பேசிடுறீங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க குற்றம் செய்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது உண்மையான நட்பு கிடையாது. இப்ப பாருங்க, பெரிய மாமன்னர் ஒருத்தர் இருந்தாரு, அலெக்சாண்டர். அப்ப அவர் என்ன பண்றாரு, அவரை கத்தியில குத்த வரான். யாரு அப்படின்னா, யாரு அவன் பேர் தெரியுமா? யாருப்பா அவரு? புரூட்டஸ். சரியா? புரூட்டஸ் அப்படின்றவன் அலெக்சாண்டர் ஒரு ராஜா. புரூட்டஸ் வந்து ரொம்ப நண்பன். அவர் என்ன செய்யறாரு, அலெக்சாண்டரை வந்து போர்ல வந்து தன்னுடைய நண்பனை குத்துறாரு. குத்தி 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 சாகடிக்கிறாரு. அப்ப சாகடிக்கும் பொழுது அலெக்சாண்டர் சொல்றாரு, நண்பா நீயா என்ன குத்தி சாகடிக்கிற, நீயா என்ன குத்தி சாகடிக்கிற. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறோம் இல்ல, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல பாருங்க நிறைய பேர் என்ன பண்றோம், அந்த ஃப்ரெண்ட்ஸைய 2 பேரும் போறாங்க, கடைக்கு போறாங்க, அங்க ஏதாவது ஒரு சண்டை வந்த உடனே இவன் என்ன செய்யறான், பெரிய கல்ல தூக்கி அவன் மேல போட்டு சாவடிச்சிடலாம். இது உண்மையான நண்பா இல்ல. உன்னுடைய தேவை உனக்கு இருந்தாலும் கூட
அதை விட பெரிய தேவை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுக்கும் பொழுதுதான் அங்க உண்மையான அன்பு இருக்கு. இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்ட அன்பு, இன்ஃபாக்சுவேஷன் லவ் அப்படின்வாங்க. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு, ஹேய் உனக்கு ஒரு செல்போன் வாங்கிட்டாங்கடா, நானும் என் அம்மாட்டு கேட்டு எப்படின்னாலும் வாங்கிடுறேன். உனக்கு ஒரு ட்ரெஸ் இந்த கடையில வாங்கி இருக்கிறாங்க, எனக்கும் கேட்டு வாங்கடா. இந்த மாதிரி வந்து நான் என்ன செய்யறேன், போட்டுன்னு நான் வாங்கக்கூடாது. போட்டி இருக்கக்கூடாது. என் அன்புல என்ன இருக்கணும், உண்மையான என்ன இருக்கணும், உயிரை கொடுக்கும் அளவுக்கு நான் அன்பு செய்யணும். அந்த அன்புல வந்து எந்த விதமான சுயநலமும் இருக்கக்கூடாது. சுயநலத்தோட நான் அன்பு செய்யறேன்னா அது உண்மையான அன்பு கிடையாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்ச நாள் இருக்கும். இந்த ஊரை விட்டு நீங்க போயிட்டீங்க, ஒரு வேலை நீங்க பெரிய வேலைக்கு போயிட்டீங்க, படிப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் ஆயிடும். அது உண்மை இல்லை. வயசானவங்க பாருங்க, வயசான நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இன்னும் இருக்கும். அவங்களுக்கு எதனா ஒண்ணு, அவங்க வீட்டுக்குள்ள எதனா ஒண்ணுன்னா அவங்களுக்கு ஆனது போல இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய நட்பு, நம்முடைய உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கணும், நம்முடைய நண்பர்கள். என்னுடைய நண்பர்களுக்காக என் உயிரை கொடுக்கக்கூடிய நான் வந்து தயங்கக்கூடாது. இதுக்கு மேல நான் பேச முடியாது. என்ன அவ்வளவுதான் டைம் உங்களுக்கு அதை லிசன் பண்றதுக்கு. நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா? எப்படிப்பட்ட நட்பு வேணும் உங்களுக்கு? எப்படிப்பட்ட நட்பு வேணும்? நல்ல நட்பு. சரியா? சண்டை போடுற நட்பு கிடையாது, கோவப்படுற நட்பு கிடையாது, விட்டு கொடுக்கிற நட்பு. விட்டு கொடுக்கிற நட்பு. அடுத்தது என்ன, இவங்க நல்லா அழகா இருக்கிறான், அவன் ஃப்ரெண்டு நல்லா ரைட்டிங்ல டிராயிங்ல எல்லாம் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா விளையாடுறான், நல்லா பாடுறான் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணும், அதுக்காக சந்தோஷப்படணும். என் ஃப்ரெண்டு நல்லா விளையாடுறான், என் ஃப்ரெண்டு நல்லா கப்பு வாங்குறான், என் ஃப்ரெண்டுக்கு நல்லா 2 கப்பு வாங்கிருக்கான், நான் 1 கப்பு வாங்குறேன், பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்கு தான் வேணும். அப்படி இருக்கிறீங்களா? யாருன்னா அப்படி இருக்கிறீங்களா? பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட எத்தனை பேர் சொன்னீங்க எனக்கெல்லாம் உயிருக்கு உயிரா ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி இருக்கிறீங்களா? வெரி குட். அப்போ இருக்கிறீங்கன்னா நீங்களே கை தட்டிக்கீங்க. நம்முடைய நட்பு வந்து சுயநலமா இருக்கு அப்படின்னாக்கா, சுயநலத்தோட நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம், அன்பு செய்யறோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடும். சுயநலம் இல்லாத ஒரு நட்பு அது இருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நட்பு வளரும். இதோட நான் முடிக்கிறேன். எனக்காக நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே முட்டி போடலாமா? இந்த